பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஆராய்ந்து பாருங்கள் என்று சில நாட்களாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு வசனத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி அதனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயாதிபதி அல்லது நீதிபதி ஒரு காரியங்களை விசாரிப்பவர், ஒரு சண்டைகளோ அல்லது ஒரு பிரச்சனைகளோ இவைகளை சரியாக ஆராய்ந்து அதற்கான தீர்மானங்களை, அதற்கான நீதிகளை வழங்குவது. இதை போன்ற காரியங்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். சில இடங்களில் பார்க்கிற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், வழக்குக்கு விலகுவது, அதாவது தானே போய் இன்வால்வ் ஆகிறது, அதாவது தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. என்னுடைய ஊழியங்களில் பல முறை நான் இப்படிப்பட்ட சம்பவங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உரிமை என்கிற கோணத்தில் அதிகமாக ஈடுபட்டு நமக்கும் அது காயமாயிடும். ஏண்டா இப்படி நம்ம உள்ள என்ட்ரானோம் அப்படின்னு தோணும் சில நேரங்களில். எல்லா இடத்துலையும் இது பொருந்தாது. ஆனால் வேதம் சொல்லுகிறத கொஞ்சம் நாம் கவனிக்கணும். வழக்குக்கு விலகுவது அப்படின்னா, அனாவசியமான காரியங்களுக்குள்ள நம்முடைய தலைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, நுழைய விடக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு இது தேவையில்லை என்பதை நாம் சரியாக ஆவியானுடைய கைடன்ஸ் நமக்கு அவசியம். ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் அப்படி நாம் சுயமாக, அதாவது நாம் போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு போய் அங்கே அவமானப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும். ஏன்னா இன்றைக்கி மனுஷர்கள் நமக்காக பேசுகிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் அவர்களுக்காக போய் செயல்படுகிற பொழுது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளை காலவாரி விட்டுருவாங்க. இதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனால் இந்த வாக்கியம் சொல்லுகிறது பாருங்கள், வழக்குக்கு விலகுவது நல்லது. அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அதாவது அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நாம என்ட்ராகாமல் அந்த காரியங்களை கூடுமான மட்டும் ஜெபம் செய்வோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நாம் அதை தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னு சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்களை, சில வேதனைகளை அனுபவிக்கக்கூடியதாக காணப்படும். அப்படி இருக்கிறப்ப இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறத சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நான் போனேன்னா சரி பண்ணிடுவேன், நான் போனேன்னா சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் செய்யுங்க, வேணான்னு சொல்ல. அது தேவ சித்தமா, தேவ திட்டம் தானா அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் கடந்து போகும்படியாக தயவாய் கேட்கிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே தேவையில்லாமல் சில காரியங்களில் நுழைந்து எங்களுக்கு அது மன வருத்தம் உண்டாக்கி எங்கள் வாழ்க்கையில் சில அவமானங்களை, சில வேதனைகளை அனுபவித்தது உண்டு. இனி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் உங்களுடைய வேத வாக்கியத்தின்படி நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.